ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாம்பழத்தை பயன்படுத்தி கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே இந்த கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது மேங்கோ கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாம்பழத்தை தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதைப்பத்தான பகுதியை மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு அரை கப் மாம்பழம் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்ச மாம்பழம் அரை கப் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி மாம்பழத்தை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அரைச்ச மாம்பழத்தை இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்க போகிறோம். அந்த மிக்ஸி ஜார்லேயே மற்ற எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு பவுடர் கிடையாதுங்க, சுகரை பவுடர் பண்ண சுகர் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ஆயிலுங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம். அதோடய ஸ்மெல்லு ப்ளஸ் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் வேணுங்க. இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். சர்க்கரை, தயிர், எண்ணெய் இது மூணுதையும் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு சல்லடை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் நான் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மெதுவாக கலந்துக்கலாம். இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப் வச்சு சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் இல்லாட்டி ஏதாவது ஒரு கப்பை வச்சு கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாங்க. கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கலாங்க. இது கூட பால் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்து ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறேன். இது கூட
ஒரு ஸ்பூனாக பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. அதனால நம்ம ஒரு ஸ்பூனாக பால் இதில் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக் மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு கேக் மோல்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லாட்டி பட்டர் இல்லை ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த நெய்யை வந்து நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். கேக் மோல்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை, கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பேட்டரை மோல்டில் சேர்த்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேங்க. டூட்டி ஃப்ரூட்டியை இது மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கேக் மோல்டு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு, சில்வர் கப்பு இல்லாட்டி ஏதாவது கிண்ணம் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அடிப்பாகம் மட்டும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் இல்லை கப்பு கிண்ணம். நான் இன்றைக்கி கேக் பேட்டருக்கு வந்துட்டு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். குக்கருக்குள்ளே கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த குக்கரை 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த கேக் பேட்டரை சென்டராக பார்த்து வச்சிடலாம். நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு, மோல்டு வந்துட்டு சென்டராக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். கேஸ்கட் யூஸ் பண்ணலங்க. நம்ம கேக் செய்கிறதுக்கு இந்த குக்கரில் கேஸ்கட்டும் யூஸ் பண்ணல, விசிலும் யூஸ் பண்ணலங்க. அப்படியே தான் சும்மா மூடி போட்டு வச்சு குக்கரை மூடி போட்டு வச்ச பிறகு அடுப்பு ரொம்ப கம்ப்ளீட் சிம்லே இருக்கட்டும்ங்க. எனக்கு என்னோடய அடுப்புக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து, உங்களோட அடுப்பை பொறுத்து எவ்வளோ டைம் ஆகுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்குங்க. இது மாதிரி வந்தால் நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் கேக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம்.
கேக் எவ்வளோ நல்லா அழகாக உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.